ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை தேடுறேன். Every day I seek the presence of God. அது என்ன கொண்டு தெரியுமா? You know what that has brought me? உங்கள் மத்தியிலே என்னை ஒரு படிக்காத ஒரு மனுஷனை கனமுள்ளவனா மாத்துச்சு. A person who's illiterate, God has made me honorable. என்னுடைய 51 வருஷத்தை நான் திரும்பி பார்க்கிறேன். I turn back and look at the 51 years. எங்க அப்பா இறந்த போது சொந்தக்காரன் கூட ஒருத்தவங்க இல்ல. When my father died, not a single relative turned. கோயில் எங்க அப்பாவுக்கு கல்ற கூட கொடுக்கல. They never gave a graveyard in the church. அவ்வளவு கேவலமா எங்களுடைய வாழ்க்கை இருந்தது. So horrible was our life. என் ரட்சிப்புக்கு முன்பதாக என் வாழ்க்கையை நான் முடிச்சு கொள்ள தீர்மானித்தேன். I thought of committing suicide. அன்றைக்கு நான் முடிச்சிருந்தேன்னா என்ன அடக்கம் பண்றதுக்கு ஒருத்தன் வந்திருக்க மாட்டான். That day had I committed suicide, none would have come to me. எனக்கு இன்றைக்கு தெரியுங்க. Today I know. இந்த தாவீதை போல எனக்கு ஒரு சரித்திரம் எழுதப்படும் எனக்கு தெரியும். History will be written even as it is written. கர்த்தர் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுகிற நாள், The day when the Lord takes my life, மகிமையா இருக்கும். that will be glorious. கனமா இருக்கும்.